கொண்டுட்டு போயிட்டாருன்னு சொன்னாருன்னா அது உங்களுடைய அறியாமை என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்றேன், மேலாட்சியில் என் உரையாடல் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே நான் எவன் வருவேன், ஏன் சைனாவில் அவ்வளவு பேர் அவ்வளவு 124 வருடங்கள் வாழ்கிறார்கள் என்றால் அங்கே வாழ்பவர்கள் அனைவரும் தன் மொழிக்காகவும் தன் சமுதாயத்திற்காக வாழ்வதாக தான் அவர்கள் வியாதியே வருவதில்லை. நம் அனைவரும் சமுதாயமாக சேர்ந்து வாழ கற்றுக்கொண்டால் உங்கள் சுமையே இருக்காது, என்னிடம் வரவே வாய்ப்பில்லை என்பதை கூறி உலகத்தில் கொண்டு கொண்டிருப்பது 3 வியாதிகள் தான். முதல் ஹார்ட் அட்டாக், இரண்டாவது கேன்சர், மூன்றாவது ஆக்சிடென்ட். இது 3 வியாதிகளையும் நாம் இன்று மனம் வைத்தால் 100க்கு 100 தடுக்க முடியும் என்பதை உறவினர்களிடம் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மாற்று கருத்தே கிடையாது. இது ஷார்ட்கட்டும் கிடையாது. முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து உடம்பிலும் வாரம் இருக்கக்கூடாது, எவர் மனதிலும் வாரம் இருக்கக்கூடாது. இன்னொரு சின்ன கருத்தை சொல்ல வேண்டும் சொல்றார். நீங்கள் நம் அனைவரும் சிவபெருமானை கும்பிடுகின்றோம். கும்பிடும் பொழுது உங்கள் வாரத்தை மட்டும் நீங்கள் மனதிலும் தெய்வத்தினிடம் போட்டு விட வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே சமைக்கக்கூடாது. கும்பிட்டு ஒரு நிமிடம் மௌனமாக அமர்ந்து நீங்கள் கும்பிடுகின்ற சிவபெருமான் சக்தியை நீங்கள் உள்ளே வாங்கி அந்த சக்தியுடன் வாழ கற்றுக்கொண்டால் 100 வருடம் உங்களுக்கு எந்த சக்தியும் அழிக்க முடியாது என்பதை மகிழ்ச்சியுடன் பதிவு செய்கின்றேன். புரியுதுங்களா? அதனால முக்கியமான ஒரு மீட்டிங்ல பேசினேன். ஒரு பெண்மணி கேட்டார், பார்த்த ஒரு இலக்கியவாதி மாதிரி இருக்குது, நீனா ஆன்மீகவாதியா? சில பேர் பார்த்து அரசியல்வாதி மாதிரி இருக்குதுன்றாங்க. அந்த பெண்ணிடம் சொன்னேன், சொற்களில் எந்த வாதியாக இருக்கட்டும், நான் தீவிரவாதியாக மாறாவிட்டால் அதே நாட்டுக்கு செய்கின்ற பெரிய தொண்டியை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதுவும் சமுதாயத்தை அழைத்துக் கொண்டிருக்கிறது. நம் அனைவரும் கூட்டு சேர்ந்து இருப்பது நம்மை காப்பாற்றிக் கொண்டே நாம் எந்த மதத்திலும் எவரைவிடும் உயர்ந்தவர்கள் என்று காட்டுவதற்காக அல்ல, நம்மை நாம் காப்பாற்றிக் கொண்டு நம் சார்ந்திருக்க சமுதாயத்திற்கு ஒன்னஸாக வாழ வேண்டும். உலக மக்கள் அனைவரும் என்றுதான் கேட்டுக்கொள்கின்றேன். நாமே அழித்துக் கொள்ளாத நாம் நம்மை அழித்துக் கொள்ளக்கூடாது. அது முதல்ல முக்கியம். நம்மை எவரும் அழிக்காமல்